ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, சன் டிவி அப்படின்னு ரொம்பவே சூப்பராக நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஹானா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி விஜயில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வடிவு அப்படிங்கிற கேரக்டர் நினைக்கிறேன். அந்த சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து சீரியலை விட்டு சடனாக வந்து விலகினாங்க. என்ன காரணம் சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே அஃபிஷியலாக ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நான் சீரியலை விட்டு விலகிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு. அவங்களோட லெக் ப்ராப்ளம் ஏதோ சொல்லியிருந்தாங்க ரீசனாக. அந்த ப்ராப்ளம் சரியானது பிறகு நான் சீக்கிரமாகவே வந்து சீரியலுக்கு மறுபடியும் வேறு ஒரு புது சீரியலை வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி. என்ன ப்ராஜெக்டாக இருக்கும்? நியூ ப்ராஜெக்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. மேபி மறுபடியும் விஜய் டிவியாக இருக்குமா, இல்லை சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வருது, அதில் ஏதாவது ஒரு சீரியலாக இருக்குமா அப்படின்றத பற்றி தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்களோட புது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ட்டு. மறுபடியும் இவங்க புது ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் போதே இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பேக் வந்து மறுபடியும் ரெஹானா வந்து சீரியலில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன சீரியல் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்களே அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன ப்ராஜெக்டாக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.